காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும் நல்குறவுங்கிற அதிகாரத்துல 105வது அதிகாரத்துல 2வது குறளாக வள்ளுவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வறுமைங்கிறது எல்லா பிறப்பிலும் நம்மை தொடர்ந்து வரும்னு சொல்லியிருக்காரு. அப்ப வறுமை மட்டும் தொடர்ந்து வருமா? நமது ஆரோக்கியத்துல, உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைகளும் தொடர்ந்து வருமானா? நிச்சயமா அது உங்கள் கையில தான் இருக்கு. நமது உடம்பை நம்ம எப்ப பாதுகாக்கணும், எப்படி பாதுகாக்கணும்ங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா மருத்துவர் மூலமா அந்த ஆலோசனையை தந்தா நிச்சயமா நலம் காக்கும் நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அலர்ஜி, ஆஸ்மா. இது தொடர்பாக பேச வந்திருப்பவர் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் அஸ்வினி அவர்கள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? அலர்ஜி, ஆஸ்மாங்கிறது எல்லாருக்குமே சாதாரணமா ஒரு காமனான ஒரு விஷயமா போச்சு. ஏன் இந்த அளவுக்கு சாதாரணமா போச்சு? எல்லாருக்கும் காய்ச்சல், தலைவலி வரும். அலர்ஜி, ஆஸ்மாவும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு குறைபாடா ஒரு நோயா? இது வந்து முதல்ல சொல்லணும் அப்படின்னா, அலர்ஜிங்கிறது வந்து ஒரு வகையான ஒரு ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஜெனட்டிக் ஒரு டெண்டன்சி இருக்கு. ஸோ நம்ம அம்மாவுக்கு ஆஸ்மா இருக்கலாம், நம்ம தாத்தாக்கு ஏதாவது அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பரம்பரையில் யாருக்காவது இருக்கு அப்படின்னா நமக்கும் வந்து அந்த ஹெரிடிக் டெண்டன்சி, அந்த நேச்சர் வந்து நமக்கு வரலாம். சப்போஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பரம்பரையில் யாருக்குமே இருக்காது. ஆனா இப்ப இருக்கிற என்வாயர்மெண்ட் ரொம்ப பொல்யூஷன், டஸ்ட், இந்த போலன் கிரெயின்ஸ், இந்த மாதிரி என்வாயர்மெண்டல் ப்ராப்ளம், அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால கூட வந்து அலர்ஜின்றது ரொம்ப காமனா வந்துருச்சு. சரி டாக்டர், இப்ப அலர்ஜி வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா எந்த இடத்துல இருந்து எங்களுக்கு இப்ப அலர்ஜி சாதாரணமா சொல்ல போனா கையில, மூக்குல, இப்படி ஒவ்வொரு பாகங்கள் இருக்கும் இல்லையா உறுப்புல, எந்த உறுப்பு முதல்ல அலர்ஜில நம்மளுக்கு பாதிக்கப்படுது, எப்படி அறிகுறி தெரிஞ்சுக்கிறோம்? அலர்ஜில வந்து மெயினா முக்கியமா வந்து உறுப்பு வந்து பாதிப்படுறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சுவாச குழாய் தான். நம்மளோட சுவாச குழாய் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின். ஏன்னா ஸ்கின் வந்து சுவாச குழாய்க்கு அடுத்து ஸ்கின் அலர்ஜி ரொம்ப காமனா இருக்கிறது. ஸோ நம்ம ஆஸ்துமா கூட பாக்குறோம் அப்படின்னா மெயினா வந்து இந்த சுவாச குழாய் அலர்ஜி தான் வந்து ரொம்ப காமனா இருக்கு. ஓகே, இந்த சுவாச குழாய் அலர்ஜி தொடர்பாக நிறைய விஷயம் பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம், பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க. பெயர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல தான் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ. ஓகே, நம்ம சுவாச குழாய் சம்பந்தமான அலர்ஜி பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அந்த நோய் எங்களுக்கு வருது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அலர்ஜிங்கிறது வந்து ஒரு வகையான, அதை நான் சொன்ன மாதிரி ஒரு டெண்டன்சி, ஒரு நேச்சர் வந்து நமக்குள்ளுக்குள்ள இருக்கிறது தான். ஸோ அலர்ஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே நம்மளோட எதிர்ப்பு சக்தி இருக்கும், நம்மளோட இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த எதிர்ப்பு சக்தியோட, அந்த இம்யூனிட்டி பவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து வெளியில வேண்டாத ஒரு பொருள் உடம்புக்குள்ள நுழையுது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டஸ்ட் வருது, ஃபங்கஸ், பாக்டீரியா, ஏதோ சம்திங் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து நுழையும் போது தான் நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து அந்த ஃபாரின் பாடி, அந்த தேவையில்லாத பொருளோட சண்டை போட்டு அதை வெளில அனுப்பி நம்ம உடம்பை காப்பாத்துறது நம்ம எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆனா அலர்ஜிக் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆம்லெஸ் சப்ஸ்டன்ஸ், ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. இப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, நிறைய பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், எல்லாருக்குமே ஒத்துக்குது. ஆனா ஒரு சில பீப்புளுக்கு மட்டும் அந்த ஐஸ்கிரீம் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு டஸ்டோ இல்லை வேற விஷயமா கிடையாது. சாதாரணமா எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஒண்ணுதான், உடம்புக்கு எதுவும் ஒத்துக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா ஒரு சில பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ, இல்லை சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஐஸ்கிரீம் வேற ஏதாவது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து உடனே சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட எதிர்ப்பு சக்தி வந்து அந்த பொருளுக்கு வந்து ரொம்ப அதிகமா வேலை பண்றது, ஓவர் ஆக்டிங் பண்றதுனால இந்த பிரச்சனை. ஸோ அது எதனால ஓவர் ஆக்டிங் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கு அவங்களுக்கு. எதிர்ப்பு சக்தி வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப அதிகமா ஸ்ட்ராங்கா இல்லை, நல்லா இல்லைன்றதுனால அந்த மாதிரி. அப்ப எதிர்ப்பு சக்தியை கூட்டினா நிச்சயமா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும் இல்லையா டாக்டர்? கண்டிப்பா. அப்ப அந்த எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கான வழிவகைகள் என்ன? எதிர்ப்பு சக்தி வந்து கூட்டணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்வாயர்மெண்டல் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஃப்ரீ இல்லாம இருக்கணும். எஸ்பெஷலி வந்து அந்த போலன்ஸ், நம்ம மகரந்தம் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த மகரந்தம்லாம் உள்ளுக்குள்ள போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த அலர்ஜிக் டெண்டன்சி வந்து கொஞ்சம் அதிகமாகும். வீட்டுல வந்து பெட் அனிமல்ஸ் வளர்ப்பாங்க நிறைய பேர் வீட்டுல, அந்த கேட், பூனை வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா அதோட முடியில இருந்துதான் அந்த முடி வந்து நம்ம இன்ஹேல் பண்றோம், நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா அதனாலே வந்து அந்த அலர்ஜிக் டெண்டன்சி வந்து நமக்குள்ளுக்குள்ள வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பரம்பரையில கூட யாருக்காவது இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வராம தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள் கட்டாயம் பார்த்துக்கணும். ஆனா இப்ப பெட் அனிமல் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அது நம்மளோட உடம்பு வந்து சரிப்படுத்திட்டு அதை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? எப்படிதான் இருந்தாலும் அதோட முடின்றது வந்து கண்டிப்பா உள்ளுக்குள்ள வந்து வீட்டுல வந்து வளர்க்க கூடாது. கொஞ்சம் தனியா அதுக்குன்னு ஒரு இது பண்றது, ப்ராப்பர் இது வந்து வச்சுக்கிறது. சப்போஸ் வீட்டுல யாராவது அலர்ஜி, ஆஸ்துமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் செப்பரேட்டா வச்சுக்கிறது நல்லது. ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
என்னுடைய பாப்பாக்கு 4 மாசம் ஆகுது. சரி, நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். என் பாப்பாக்கு 4 மாசம் டாக்டர். ஓகே. பாப்பாக்கு ஸ்கின்ல வந்து ஒயிட்டா தழும்பு மாதிரி இருக்கு. ஓகேம்மா. இது வந்து நான் டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பாப்பாக்கு ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்கின் வந்து கலர் ஆகுது, ஒண்ணுமே இல்ல சொன்னாங்க. ஆனா அந்த தழும்புல மட்டும் வெள்ளையா இருக்கு, தோல் உரியுது பாப்பா. 4 மாசம் தான். 4 மாசம் தான் ஆகுது. அது பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த புது ஸ்கின் வந்து பீல் ஆகுமா, கொஞ்சம் உறிஞ்சுதான் வந்து நார்மல் ஸ்கின் வந்து வர ஆரம்பிக்கும் மறுபடியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க. அந்த ஸ்கின் எல்லாமே வந்து அந்த தோல் எல்லாமே உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் புது தோல் வரதுக்காக தான் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது நார்மலான விஷயம் தான், பயப்படாதீங்க. சப்போஸ் வந்து அதில் போட்டு சொரிஞ்சுக்கிறாங்க அரிச்சிக்கிறாங்க அப்படின்னா சும்மா லைட்டா மாய்ஸ்சரைசர் மைல்டா இருக்கிறது வேணா சும்மா தடவி விடுங்க. சரிங்களா? ஸோ அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். தான் இருக்கு பாப்பாக்கு. அந்த ஸ்கின் கொஞ்சம் ஒயிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்கின்ல அதிகமா இருந்துச்சு பாப்பாக்கு, நெக்ஸ்ட் இருந்துச்சு. அதுதான் சொல்றேன், அது வந்து புது ஸ்கின் வந்து உங்களுக்கு வர்றதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கு. பழைய தோல் எல்லாமே பிறந்த இருக்க தோல் எல்லாமே உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பயப்படாதீங்க, அது உறிஞ்சிட்டு புதிய தோல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கு. ஸோ 4 months தானே ஆகுது பிறந்து. ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சரிங்களா? சப்போஸ் அப்படியும் திறந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் தடிப்பா இருக்கு, பாப்பா சொரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட பாக்குறது நல்லது. ஸோ ஹோமியோபேத்திக்க கூட கூட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன விஷயம் எதனால அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்து மாத்திரை கொடுக்கும்போது கண்டிப்பா சரியாயிடும். சரிங்களா? பாப்பாக்கு ஸ்கின் ஃபேஸ்ல இருந்து நெக்ல இருந்து அப்படியே ஸ்கின் ஒயிட் ஆகின்னு வருது. ஸ்கின் எல்லாம் இப்ப இல்ல, பொருந்தோன்னு இருந்துச்சு. இப்ப இந்த 4 months ஆகும்போது கொஞ்சமா வருது, கொஞ்சமா இருக்கு, அதிகமா இல்ல பாப்பாக்கு. அதுதான், நீங்க நேர்ல கூட்டு வாங்க பாப்பாவை. சரிங்களா? நேர்ல கூட்டு வாங்க, நம்ம பார்த்து என்னன்னு சொல்லலாம். ஓகே, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. எல்லாருக்குமே மூச்சுங்கிறது மிகவும் பிரதானமானது. அந்த மூச்சே தடைப்பட்டு ரொம்ப இறுக்கமா மூச்செடுக்க கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு இந்த அலர்ஜி ஆஸ்மால ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பா. நம்ம அலர்ஜி ஆகும்போது எதனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ வந்து உடம்புக்கு சேராத ஒரு பொருள், அதாவது அவங்களுக்கு ஒவ்வாமை இருக்கிற பொருள் வந்து நம்ம உடம்புல நுழையுது. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜின்னு ஒரு காமனா இருக்கிறது. ஸோ அந்த டஸ்ட் வந்து எப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ள இழுக்கிறோம், அந்த டஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள போனதுமே நம்ம உடம்பு வந்து அந்த டஸ்ட்டுக்கு வந்து எதிராக வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள போனாலும் அது வெளியில வந்து வந்துடணும். ஏன்னா டஸ்ட்டுங்கிறது உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சப்போஸ் டஸ்ட் உள்ளுக்குள்ள போகுது அப்படின்னா நம்மளோட உடம்புல இருந்து அந்த டஸ்ட்டுக்கு எதிராக இம்யூனோகுளோபின் ஈன்ற ஒரு பொருள் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது செக்ரிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இம்யூனோகுளோபின்ற அந்த பொருள் வந்து இன்னொரு செல், நம்மளோட பாடி கார்டு, நம்மளோட ஒயிட் செல்ஸ், மாஸ்ட் செல்னு சொல்லுவாங்க, நம்மளோட வந்து பாடி கார்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ற செல் கூட சேர்ந்து அது ரெண்டும் வந்து சேர்ந்து இந்த டஸ்ட்டை வெளில அனுப்பும் போது நமக்கு வந்து ஒரு ஹிஸ்டமின்ற ஒரு பொருள் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே வந்து இந்த டஸ்ட்டை வெளில அனுப்புறதுக்காக தான். ஸோ இந்த ஹிஸ்டமின் தான் வந்து மெயின் கல்பிரேட் இந்த இடத்துல. ஸோ ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து தும்மல் அதிகமா இருக்கிறது, இருமல் வந்துகிட்டே இருக்கிறது, சளி வந்து மூக்குல ஊத்திக்கிட்டே இருக்கிறது, வீசிங் வர்றது, இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டமின் ஒரு பொருள் தான். ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம், பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ, வீரலட்சுமி மேம், நான் ஆதம்பக்கத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஓகே சொல்லுங்க ஜெயலட்சுமி. ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்க மேம், என் தங்கச்சி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டீச்சரா. ஓகே. அவங்க வந்து திடீர்னு இப்போ ஒரு 1 year-ஆவே அவளுக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரியா என்னன்னு தெரியல, ஒரு ஆஸ்மா திடீர்னு வருது. அது சொல்லுங்க. வீசிங் வந்துருது. அப்புறம் டஸ்ட், அது டாக்டர் போனப்போ டஸ்ட் அலர்ஜின்னு சொன்னாங்க. சுத்தமா மூக்குல இருந்து அந்த சுவாசிக்கவே முடியல அவங்களால. இப்போ எப்படி ஒரு 1 month-க்கு மேல ஆச்சு, அவ மூக்கால சுவாசிச்சு வாய் வழியாதான் வந்து மூச்சு. வீட்ல யாருக்காவது இந்த மாதிரி சேம் ப்ராப்ளம் யாருக்காவது இருக்கா, அலர்ஜி வீசிங் யாருக்காவது இருக்கா? யாருக்குமே இல்ல மேம். அவங்க வந்து டீச்சரா ஒர்க் பண்றாங்க. சோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா, அந்த சாக் பீஸோட அந்த தூள் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள போயிட்டே இருந்தா கூட அதனால கூட வீசிங் வரும். சரிங்களா? சோ அதுக்கு வந்து ப்ராப்பரா மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். சோ உங்களோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது. சோ அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. சரிங்களா? சோ அந்த அலர்ஜின்ற விஷயத்துக்கு வந்து மருந்து மாத்திரை எடுத்து இம்யூன் சிஸ்டமை கொஞ்சம் ரேஸ் பண்ணணும். பிளஸ் வந்து அந்த அலர்ஜிக் டெண்டன்சி வந்து வெளியில எடுக்கணும். அதுக்கு வந்து மருந்து மாத்திரை வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறச்ச நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாவே சரி பண்ணலாம். சோ நேர்ல கூப்பிட்டு வாங்கம்மா. ஓகே மேம். உங்களோட இது எங்க இருக்குங்க மேம்? இது வந்து சென்னையில் அம்ஜிக்கரையில் இருக்கு, சிஐடி நகர்ல இருக்கு. இப்ப புதுசா வந்து தாம்பரத்துலயும் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ அங்க வந்து கூட்டு வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. மேம், இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் நோஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா ஆஸ்மாவில் ஏதாவது ஒன்று இருக்குன்னா, இப்போ மூச்சு அடைக்கிறதுனா அது வந்து நம்ம ப்ரைவேட்டாக நம்ம இப்போ மருந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அப்படியே அமுத்துறாங்க.
இது சரியா கூடாதா? ஏன்னா இப்ப ரன்னிங் நோஸ்ங்கிறது நீங்க சொன்னீங்க ஹிஸ்டமின்ங்கிறதுனால எல்லாமே வெளியில வரணும், வெளியில வர வைக்கணும் தானே? கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு கோல்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கோல்டு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு 2, 3 நாளா இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரன்னிங் நோஸை ஸ்டாப் பண்ற மாதிரி ஏதாவது மெடிசன்ஸ் எடுப்பாங்க. அது போட்ட உடனே நமக்கு ரன்னிங் நோஸ் வந்து நல்லா ஸ்டாப் பண்ண மாதிரி வித்தின் 5 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு மூக்கு ஒழுகிறது, ஒரு மாதிரி அரிப்பா இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நெஞ்சில சளி கட்டின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இருமல் லைட்டா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மாதிரி இருக்கும். சோ இது வந்து உள்ளுக்குள்ள அடக்க அடக்க நமக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா போகுமே தவிர நமக்கு வந்து குறையாது கிடையாது. ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க. ஹலோ ஹலோ, தொடர்ந்து இருக்கீங்கம்மா, பேர் சொல்லுங்க. நான் ஊட்டில இருந்து கிருபா பேசுறேங்க. நல்லதுமா, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர், சொல்லுங்க கிருபா, சொல்லுங்க. எனக்கு 7 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு, ஆம்பளை பையன். ஓகே. அப்புறம் ஐசியூல வச்சிருந்து இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 2 மாசம் ஆச்சு. ஓகேம்மா. அப்புறம் வந்து இப்போ வந்து அவனுக்கு சளி. அதுக்கு என்ன மருந்து கொடுக்கறது? இப்போ 7 மாசத்துல பிறந்தனால என்ன மருந்து கொடுங்க? 2 கிலோ ஆகல, வெயிட் கம்மி. 1 கிலோ 300 கிராம் இருக்கான். அதுக்கு என்ன பண்றது டாக்டர்? இப்ப சளி எவ்வளவு நாளா இருக்கு அவனுக்கு, குழந்தைக்கு? என்னம்மா? குழந்தைக்கு சளி எத்தனை நாளா இருக்குமா? இப்போ ஒரு வாரமா. ஒரு வாரமா இருக்கா? சரி. கண்டிப்பா வந்து ஏன்னா கொரப்பிரசவத்துல பிறந்ததுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, குழந்தைக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா 10 மாசம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நல்லா எதிர்ப்பு சக்தி எல்லாம் டெவலப் ஆயிட்டு பிறப்பாங்க. இப்ப 7 மாசம்ன்றதுனால கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால நம்ம சளி பிடிக்குது. கொஞ்சம் குழந்தைய வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்த நல்ல சில்லு காத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வைங்க. சரிங்களா? வீட்டுல எல்லாம் டஸ்டிங்லாம் எதுவும் நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல் வளர்ப்பீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டாம். ஏன்னா குழந்தை வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும், 1 வயசு 2 வயசு ஆகுற வரைக்கும் கண்டிப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுவும் குறப்பிரசவன்றதுனால பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ குழந்தைக்கு வந்து கூட்டு வந்து நேரில் பாருங்க. சரிங்களா? ஓகே, நன்றி மாங்குளி. நிறைய பேருக்கு அலர்ஜி, ஆஸ்மாக்கும் சைனஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன்னா சைனசைட்டிஸ்ன்றது வந்து ஒரு வகையான இதுவும் அலர்ஜி தான். அலர்ஜி. இப்போ வந்து நம்ம கோல்டு ஃப்ளூன்னு வந்து சொல்றோம், அது வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மூக்குல வந்து ரொம்ப தண்ணியா வடிச்சுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப அரிப்பா இருக்கிறது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரியற மாதிரி இருக்கிறது, இது எல்லாம் வந்து நம்ம அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ். சைனஸ்ன்றது வந்து இது ஒரு வகையான அலர்ஜிக் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பா சைனசைட்டிஸும் வந்து ரொம்ப காமனா வரும். ஸோ சைனசைட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாவே நமக்கு எல்லாருக்குமே வந்து சைனஸ்ங்கிறது வந்து ஒரு ஹேர் ஃபில்டு ஸ்பேஸ், அதாவது காத்து இருக்கும். நமக்கு வந்து கடவுளோட படைப்பிலே வந்து 4 வகையான சைனஸ் வந்து இருக்கிறது. சரிங்களா? பேசலாம். விளக்கமா ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். 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 நலம் காக்க, பேர் சொல்லுங்க. நான் நெல்லையில இருந்து சுப்லட்சுமி பேசுறேன். சொல்லுங்க சுபலட்சுமி அம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு விடிய காலையில நைட்லாம் ஒரே தொண்டெல்லாம் கரகரப்பாகி தும்மல் வருது, அலர்ஜி மாதிரி. ஓகேம்மா. எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ ஒரு 2-3 மாசமாவே அப்படி இருக்கு. சொல்லுங்க. அலர்ஜி மாத்திரை போட்டா ஒரு 2-3 நாள் வராம இருக்கு. திரும்ப வந்து வீட்டுக்கு எழுந்த உடனே மூக்கெல்லாம் அரிச்சுக்கிட்டு தும்மல் வருது. வீசிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? வீசிங்லாம் இல்ல, தும்மல், அலர்ஜி தும்மல். அதாவது அவங்க ஏதோ சென்ட் போட்டாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தும்மல் வந்துடுது. என்ன மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்க? மாத்திரை வந்து அலர்ஜி மாத்திரை தான் டாக்டர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அது பேர் தெரியல. எத்தனை வருஷமா இருக்கு இந்த தொந்தரவு? எத்தனை வருஷமா இருக்குமா? இந்த வருஷமா இல்ல, 3 மாசமா. 3 மாசமா தான் இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? எதனால சடனா வந்த மாதிரி தெரியுது? அது வந்து எங்க வீட்டுல எல்லாத்துக்கான தும்மல் உண்டு, அலர்ஜி உண்டு. அதுதான் எல்லாருக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கும் இருக்கு. சோ இது வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அது எழுந்த உடனே தும்மல் வர்றது, ஒரு டஸ்ட் பட்டா தும்மல். திடீர்னு நைட்டு எழுந்த உடனே தும்மல் இல்ல, அதாவது பாத்ரூம் போயிட்டு வந்தா உடனேனாலும் அந்த சில்லுன்னு தண்ணியில கால வச்சாலே ஒரு மாதிரி தும்மல் வர மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அலர்ஜின்ற விஷயம் வந்து உள்ளுக்குள்ள உங்களுக்கு இருக்கு. ஸோ அதை சரி பண்ண தான் நம்ம மாத்திரை மருந்து கொடுக்கணும். நீங்க எடுக்கிற அலர்ஜி மாத்திரை என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரரி ரிலீஃப் தான். இப்போ ஒரு டைம் வந்து அலர்ஜி ஆயிருக்கு, ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மட்டும் தான் சரி பண்ணும். ஸோ ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அலர்ஜி வந்து ஃபுல்லா சரி பண்ண தான் மாத்திரை மருந்து கொடுக்கறது. ஸோ நேரில் வந்து பாருங்க, மருந்து மாத்திரை எடுக்கும்போது கண்டிப்பா ஃபுல்லாவே சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நேரில் வந்து பாருங்க. மேம், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி சைனஸ்னா என்னன்னு பார்த்தோம். நீங்க 4 வகையா இறைவன் படைச்சிருக்காங்க, காத்து, இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க மேம். ஸோ சைனஸ்ங்கிறது வந்து அதை ஒரு ஹேர் ஃபில்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து 4 ஜோடி சைனஸ் வந்து இருக்கு. ஓகே, நம்ம ஒரு நேர் பார்த்துக்கிட்ட விளக்கத்தை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. தீபா பேசுறேங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க தீபா.
மேடம் என்னோட பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது. ஓகே. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு பிடிச்சதுனாலே ஒரு மாதிரி இழப்பெடுக்கிற மாதிரி ஆயிருது. இதுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கம்மா? சார் இங்க இருக்க லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா மாத்திரை ஈவினிங் ஆனா மாத்திரை போ டஸ்ட் அலர்ஜிக்கு மாத்திரை போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட் ரெகுலரா சாப்பிடுது. ஆனாலும் அந்த இது குறைஞ்ச மாதிரி தெரியல. அதே மாதிரி இப்ப இந்த சீசனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அலர்ஜி அதிகமாயிருது. இப்ப எத்தனை வருஷமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா? இந்த மாதிரி விட்டு விட்டு வர்றது உங்களுக்கு பாப்பாக்கு? 1 இயரா தான் இருக்கு. 1 இயர் அப்படி இருக்குங்களா? சரி, அதான் அலர்ஜின்ற விஷயம் வந்து இருக்கு சரிங்களா? எஸ்பெஷலி வந்து டஸ்ட் அலர்ஜி நிறைய இருக்கு. ஸோ அதனால நீங்க எடுக்கிற மற்ற சிஸ்டம்ல எடுக்கிற மெடிசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் தான் இருக்கும். ஸோ அந்த முறை எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் ஓரளவுக்கு நல்லா குறைஞ்ச மாதிரி இருக்கும். அகைன் திரும்ப எப்பவும் போல வர மாதிரி தான் இருக்கும் சரிங்களா? இது வந்து முழுமையா வந்து சரி பண்ணோம் அப்படின்னா ஹோமியோபதி மட்டும் தான் முடியும். மெடிசன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த இம்யூனிட்டி, ஏன்னா எதிர்ப்பு சக்தியும் பாப்பாக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகும், அலர்ஜி வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ முழுமையா வந்து குணப்படுத்தினா பாப்பா நேர்ல கூட்டு வந்து பாருங்க சரிங்களா? அதே மேம் தண்ணி இப்ப வந்து ஃபில்டர் வாட்டர் தான் குடிக்கிறா. அந்த ஃபில்டர் வாட்டர் அதுக்கு மட்டும் ஃபில்டர் வாட்டர் அதுவுமே அப்பப்ப பாத்தீங்கன்னா அதுமே கொஞ்சம் வார்ம்தாவே கொடுங்க, கொஞ்சம் வந்து சூடா வச்சே கொடுங்க சரிங்களா? எல்லாமே வந்து கொஞ்சம் சூடா கொடுங்க. ஈவன் சாப்பாடு கொடுக்கறதுனா கூட கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கிறது அப்படி கொடுங்க. எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்துலாம் டக்குலாம் எடுத்து கொடுக்க வேண்டாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு வெளியில நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு கொடுங்க. ஏன்னா அலர்ஜி வேற இருக்கு ஆல்ரெடி. இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே வரும் சரிங்களா? அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, நன்றிமா உங்களை நேரத்துக்கு. நம்ம இந்த சைனஸை பத்தி பேசிடலாமா டாக்டர்? சைனஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி காத்து இருக்கும். இந்த சைனஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான சைனஸ் வந்து நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராண்டல் சைனஸ்னு சொல்லுவாங்க. இங்க 2 இடத்துல வந்து மேக்ஸிலரி சைனஸ், இந்த இடத்துல வந்து ஸ்பீனாய்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து எத்தமாய்டு சைனஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 4 வகையான சைனஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சைனஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து நம்ம தலை வந்து வெயிட்டா ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் வந்து காத்து இருக்கிறது. ஸோ இந்த சைனஸ் அலர்ஜி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமா அந்த சில்லு காத்து அதிகமா எக்ஸ்போஷர் ஆக ஆக அந்த சைனஸ்ல வந்து நம்ம இனிஷியலா வந்து தண்ணி கோத்துக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து நீர் வந்து போக ஆரம்பிச்சிடும். அந்த நீர் போறது அப்படின்னா அந்த நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து அது வந்து சளியா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பதான் நமக்கு ஒரு மாதிரி ஹெவினஸா இருக்கிறது, தலை வந்து ரொம்ப வெயிட்டா ஃபீல் பண்றது, நமக்கு வந்து தும்மல் அதிகமா வந்துகிட்டே இருக்கிறது, ரன்னிங் நோஸ் வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த சைனசைட்டிஸ், அந்த அலர்ஜின்ற ஒரு விஷயத்தினால சைனசைட்டிஸ் ரொம்ப காமனா. ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம் என் பேர் சகிலா. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கும்மிடிப்பூண்டில இருந்து கால் பண்றேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. என் பையன் பேரு நவீன் குமார், அவனுக்கு 13 வயசு ஆகுது. சொல்லுங்க. அவனுக்கு இருந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மூக்கு கீழ எல்லாம் அப்படியே அலர்ஜி மாதிரி தடிமனா ஆயிட்டே இருக்கும். அது சடனா இருக்கும். அதுக்கப்புறமா இருந்துட்டு நம்ச்சில் எடுக்குது அப்படின்னுமா, அதுக்கப்புறம் அதே சரியாயிடும். ஆனா இப்போ நேத்து நைட்டு திருப்பி அதே மாதிரி வந்திருக்கு. அது எதனால ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? அங்க மூக்கு கீழ மட்டும் தான் இருக்கா இல்ல மத்த இடத்துலயும் வருதாமா? மத்த இடத்துல எல்லாம் வரல, முகத்துல மட்டும் இருக்கு. முகத்துல மட்டும், முகம் கூட ஃபுல்லா கிடையாது, லிப்ஸுக்கு மேல இருக்கும், லிப்ஸ் கீழ வரும். வீக்கமா இருக்க மாதிரி தெரியுதா? வீங்கி போயிடுதா தூங்கி எந்திரிச்ச உடனே? தூங்கி வந்துட்டு வீங்குறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நமைச்சலா இருக்கு அப்படின்னுவா. ஆனா வந்துட்டு அது நமைச்சலா இருந்தாலும் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி கம்முன்னு விட்டுருவோம். விட்டுருக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஒரு வகையான ஸ்கின் அலர்ஜி தான், அர்த்திகரியான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சரிங்களா? சோ ஸ்கின் அலர்ஜி தான் இது. இது வந்து ஹோமியோபதியில நல்ல மெடிசன்ஸ் இருக்குமா? இல்ல, எங்க வீட்டுல இருந்துட்டு பெட் அனிமல் வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம். அதனால கூட வரலாம். அதாவது தோல் அலர்ஜி உங்களுக்கு ஓமையும் இருக்கு. இப்பதான் ஒரு 5-6 மாசமா தான் வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா அது 4 வருஷத்துக்கு முன்னாடியே கூட அவனுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. சளி இருமல் அடிக்கடி வர்றது அப்படிதான் தெரியுதா? சளி இருமல் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே இல்ல. ஸ்கின் அலர்ஜி பெட் அனிமல் இப்பதான் வளர்க்குறீங்கன்னா கூட வேற ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கு அவனுக்கு, ஓமை வேற ஏதோ ஒரு திங்ஸ்ல இருக்கு சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து வேர்க்கடலை சாப்பிட்டா ஒத்துக்காது, எக்கு சாப்பிட்டா ஒத்துக்காது, பால் சாப்பிட்டா ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் ஓமைன்றது வந்து இருக்கு. அது இருக்கிறதுனால தான் அவனுக்கு வந்து அலர்ஜின்றது வருது. ஸோ அது என்ன ஒத்துக்கலன்றது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை கொடுக்கணும். அந்த அலர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்கின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது வந்து என்ன, எல்லா விதமான இதுவும் வந்து அலர்ஜின் வந்து போட்டு பார்ப்பாங்க. எல்லாம் வந்து எதுலாம் நிறைய ஒத்துக்காதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து போட்டு பார்க்கும்போது நமக்கு எதுக்கு அலர்ஜின்றது வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
அதுக்கு ஏத்த மாதிரி மருந்து மாத்திரை கொடுக்கும்போது நம்ம படிப்படியா வந்து குணமாயிட்டு வரலாம். சரிங்களா? இப்போ வந்து நேர்ல பாக்கணும்னா எங்க வரணுங்க? நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில வந்து 3 பிரான்ச் இருக்கு. அம்ஜிக்கரையில் இருக்கு, சிஐடி நகர்ல இருக்கு, புதுசா தாம்பரத்துல ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து மதுரையில பார்க்கலாம், இல்ல கோயம்புத்தூர்ல பார்க்கலாம். இப்ப தாம்பரத்துனா எங்களுக்கு தாம்பரம் கிட்டதான், அங்க வரணும்னா அட்ரஸ் சொல்றீங்களா? தாம்பரம் வந்து இப்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஜஸ்ட் அம்ஜிக்கரையிலயும் இல்ல சிஐடி நகர்லயும் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் கீழே போயிட்டு இருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் டீடைல் எல்லாமே ஃபுல்லா கொடுப்பாங்க. சரிங்களா? சோ நேர்ல வந்து பாருங்க, நீங்க கூட்டு வாங்க பையனை. ஓகே, நன்றி உங்களை நிலைப்புக்கு. இப்ப நீங்க சைனஸ் பத்தி சொன்னீங்க, நிறைய பேர் இப்ப ஆவி பிடிப்பாங்க. இப்ப இதுல தண்ணி கோத்துருக்குன்னு சொல்றீங்க, ஆவி பிடிக்கிறது மூலமா அது எடுக்க முடியுமா, இல்ல அதுவும் தண்ணி இன்னும் போய் சேர்ந்துக்குமா? இல்ல இல்ல, அது வந்து என்ன ஓரளவுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். நம்ம ஸ்டீமிங் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூடு காற்று நமக்கு நல்லா போனதுக்குமே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணி வந்து நல்லா எவாபரேட் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிடும். சோ ஆவி பிடிக்கிறது வந்து ஒரு நல்லதுதான். அது வந்து வாரத்துல வந்து 2 நாள் 3 நாள் கூட எடுத்துக்கலாம். ஆனா அதையே வச்சு நம்ம லைஃப் லாங் வந்து இது பண்ண முடியாது. ஆவின்றது ஒரு எமர்ஜென்சி, ரொம்ப முடியல அந்த டைம்ல ரொம்ப ஹெவினஸா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ரிலீஃப் இருக்கிற மாதிரி தெரியும். அதர்வைஸ் வந்து உள்ளுக்குள்ள மருந்து மாத்திரை கொடுத்து அந்த அலர்ட் பண்ணும். அப்போ வந்து நம்ம வெறும் ஸ்டீமிங்கே எடுத்துக்கிட்டே லைஃப் லாங் வந்து இருக்க முடியாது இல்லையா? ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் ஜெயா. எங்க இருந்து பேசுறீங்க? கொளத்தூர்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க ஜெயா. டாக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தலை இப்ப நைட்ல படுக்கும்போது ரொம்ப அப்படியே ஊறுற மாதிரி இருக்கு, வயிற்று ரொம்ப இருக்கு. அப்போ அதே மாதிரி வயிறும் அப்படியே அரிப்பு ஓவரா இருக்கு. என்ன ப்ராப்ளம் தெரியல, ஆனா கோல்ட் ஆயிடுச்சு அடிக்கடிக்கு. முடி கொட்டுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? முடி நிறைய கொட்டுது மேடம். ஸ்கின்ல ஏதாவது உங்களுக்கு கருப்பா சேஞ்சஸ் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஸ்கின் நார்மலா இருக்கா? ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா வயிறு அரிப்பு ஓவரா இருக்கு. அதே மாதிரி தலை அரிப்பு ஓவரா இருக்கு, வயிற்றா இருக்கு, தலையில ஏதோ பொடுகு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா தலையில? மேடம் பொடுகு ஏதாவது இருக்கா? இல்ல, பொடுகு எதுவுமே இல்ல. பொடுகுலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, வீட்ல வேற யாருக்காவது அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, யாருக்குமே இல்ல. சரி, உங்களுக்கு வந்து தோல் அலர்ஜி தான் இருக்கு. சரிங்களா? தலையிலயும் இருக்கு, கீழே இருக்குன்றீங்க. சாப்பிடுறதுக்கும் வயிற்றுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? என்னம்மா? வயிறுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு கேக்குறேன். சைனஸ் தலைவலி ஓவரா இருக்கிறதுனால, அப்பப்போ கோல்ட் ஆகுறதுனால. இல்ல, வயிற்றுக்குள்ள வந்து உங்களுக்கு எந்த சம்பந்தம் இருக்காது. மேல அரிக்குது அப்படின்னா தோல் அலர்ஜினால கூட இருக்கலாம். சரிங்களா? வயிறு மட்டும் அரிச்சிட்டு இருக்கு, அதே மாதிரி தலையில ஏதோ ஊறுற மாதிரி. அதுதான் தோல் அலர்ஜி இருக்கு. அதுக்கு மருந்து மாத்திரை கண்டிப்பா தேவைப்படுது. மெடிசின்ஸ் எடுக்கும் போதுதான் நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிச்சோம்னா நல்லா சரி பண்ணலாம். சரிங்களா? சோ பயப்படாதீங்க. ஓகேங்க. நன்றி மங்களி. நலப்புக்கு இந்த அலர்ஜி ஆஸ்மாங்கிற ஒரு சளி, இந்த பிரச்சனைகள் வந்து தொண்டைக்கு, மூக்குக்கு, தலைக்கு எல்லாமே சம்மந்தப்படுது. அது எந்த விதத்துல நெஞ்சுக்கும் போகுது? கண்டிப்பா நம்ம வந்து இஎன்டி, அதாவது இயர் நோஸ் த்ரோட்னுவாங்க. அது மூணுத்துக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து நோஸ்ல இருந்து இயருக்கு கனெக்ஷன் இருக்கு, இயர்ல இருந்து த்ரோட்க்கு கனெக்ஷன் இருக்கு. ஸோ த்ரோட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நமக்கு மூச்சுக்குழல். அதுல இருந்து நமக்கு லங்ஸுக்குலாம் வந்து இது பண்றது. ஸோ அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த மேல இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஒழுங்கா குணப்படுத்தல, அதுக்கேற்ற மாதிரி தகுந்த மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளல அப்படின்னா இங்க இருக்கிற சேம் அலர்ஜிக் சிம்டம்ஸ் வந்து நம்ம உள்ளுக்குள்ள நுழையிறது. அதாவது லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லங்ஸுக்கு வந்து நுரையீரலுக்கு நுழையுது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஆஸ்துமான்னு சொல்றோம். ஓகே, ஆஸ்துமா பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து ராயபுரத்துல இருந்து பார்த்திபன் பேசுறேன் மேடம். பார்த்திபன் சார், உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க ஐயா. ராயபுரத்துல இருந்து பார்த்திபன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க பார்த்திபன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி தும்பல் வந்தது மேடம். ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது வந்து வீசிங் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து கடந்த ஒரு 3 வருஷமா வந்து ஹோமியோபதி தான் சிகிச்சை தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க எடுத்துட்டு இருக்கீங்க? அதுல வந்து ARS, NEX 200 அது மாதிரி மாத்திரம் தராங்க. இல்ல, எந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். ராயபுரத்துல ஒரு டாக்டர் கிட்ட பண்ணிக்கிறேன் மேடம். சொல்லுங்க. ஆனா வந்து போது வருது, நீங்க கிளியர் பண்ணலான்றாங்கன்றீங்க. ஆனா வந்து போது வருது, இது மாதிரி சீசன்ல அதிகமாகுது. கொஞ்சம் தொடர்ச்சியா மருந்து மாத்திரை எடுக்கணும் சார். ஏன்னா அந்த 3 வருஷம்ன்றது கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த சிவியாரிட்டி, உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டியூரேஷன்ஸ் வந்து நம்ம மாறுபடும். கரெக்டா வந்து 2 வருஷத்துலயே சரியாயிடும், 3 வருஷத்துலயே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் நம்ம டெய்லி வந்து மாசு கலந்த காற்று தான் சுவாசிச்சுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயத்த கூடயே தான் வந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம். என்னதான் மருந்து மாத்திரை எடுத்தாலும் நம்ம வந்து பொல்யூஷன் இல்லாத ஹேர் வந்து நம்ம சுவாசிக்கல. சரிங்களா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கூடவே தான் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கண்டிப்பா எடுக்கும். ஏன்னா வந்து நம்ம சுத்தமான காத்து தான் சுவாசிக்கணும்னா நம்மளால முடியவே முடியாது. இப்ப இருக்கிற நம்ம என்வாயர்மெண்ட்ல வந்து
பயங்கர பொல்யூஷன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் தொடர்ச்சியா மருந்து மாத்திரை எடுக்கணும். உங்களோட எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும் நீங்க அவசியம் வந்து மருந்து மாத்திரை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். டாக்டர் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லும் போது நீங்க மருந்து மாத்திரை வந்து படிப்படியா வந்து குறைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ டாக்டர் சொல்ற வரைக்கும் கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கணும். ஓகே மேடம். நன்றி உங்களை நிலைமை. இப்ப நம்ம ஆஸ்மா செஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். செஸ்ட்ல வர்றதுக்கு ஆஸ்மான்னு சொல்றீங்க, அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ ஆஸ்துமாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நமக்கு மூச்சு குழல்ன்றது. ஸோ மூச்சுக்குழல் பிராங்கஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பிராங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிராங்கஸ் வந்து இருக்கும். அதுல இருந்து 2 பிராங்கஸ் வந்து பிரியும். உங்களுக்கு வந்து லெஃப்ட் பிராங்கஸ் ரைட் பிராங்கஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்துமாங்கிறது வந்து இதுவுமே வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். நான் சொன்ன மாதிரி அலர்ஜி வந்து எப்படி பரம்பரையா வருது அப்படின்னா அதே மாதிரி வந்து அலர்ஜியோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் ஆஸ்துமா. இது வந்து நம்ம பரம்பரையில யாருக்காவது இருக்கு அப்படின்னா நமக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா என்வாயர்மெண்டல் பொல்யூஷன், டஸ்ட், போலன் அந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் கண்டிப்பா ஆஸ்துமா வரும். ஆஸ்துமா வந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிராங்கஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடும், அதாவது சுருங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு மூச்சுக்குழல்ங்கிறது நல்லா விரிவா இருக்கு, நல்லா டியூப் மாதிரி இருக்கு அப்படின்னா ஹேர் ஹென்ட்ரியும் நல்லா இருக்கும், நம்ம விடுறதும் வந்து நமக்கு எந்த விதமான சிரமம் இல்லாம இருக்கும். மூச்சு இழுக்கவும் நம்ம கஷ்டப்படுறது கிடையாது, மூச்சு விடவும் கஷ்டப்படுறது. இப்ப வந்து நம்ம மூச்சு விடுறமான்றது கூட நம்ம வந்து ஃபீல் பண்ணாதான் நம்ம விட்டுட்டு இருக்கோன்ற மாதிரி தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நார்மலா இருக்க மாதிரி தெரியும். ஆனா ஆஸ்துமாட்டிக் பீப்புள், ஆஸ்துமா வந்தவங்களுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பிராங்கஸ்ல இருந்து குட்டி குட்டி மூச்சுக்குழல் இருக்கும் எல்லாமே வந்து டைட் ஆக ஆரம்பிச்சிடும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களால மூச்சு இழுக்கிறதுக்கும் சிரமப்படுவாங்க, விடுறதுக்கும் சிரமப்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ஆஸ்துமான்னு சொல்றோம். ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சாஜிதா. எங்க இருந்து பேசுறீங்க? புதுப்பேட்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே. சொல்லுங்க சாகிதா, எப்படி இருக்கீங்க? ஹலோ டாக்டர். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா கால்ல வந்து ரொம்ப கிராக் வருது. ஒரே கால்லாம் 2 கால்லுமே அந்த 5 ஃபிங்கர்ஸ்ல வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப திடீர்னு ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப வந்து அப்படியே அரிக்குது ரொம்ப. ரத்தம் எல்லாம் வர மாதிரி இருக்கா? வெடிப்பு விட்டு ரத்தம் வர மாதிரி தெரியுதா? எஸ் டாக்டர். ரொம்ப தண்ணியில ஏதாவது வேலை பண்ணுவீங்களா நீங்க? ஆமா டாக்டர், தண்ணியில தான் இது வாஷ் பண்றது. கொஞ்சம் வந்து தண்ணியில அந்த மாதிரி வேலை பண்ற சமயத்துல வந்து நல்ல ரப்பர் செப்பல் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா தண்ணியிலே ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கும், துணி துவைக்கிறது, பாத்திரம் துவைக்கிறது. ஸோ அந்த மாதிரி தண்ணியிலே ரொம்ப கால் ஊறிட்டே இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கேண்டிடியான்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஃபங்கல். ஒரு வகையான பூஞ்சை வந்து நம்ம கால் அந்த விரலுக்குள்ள, ஏன்னா பூஞ்சை வந்து எங்க நல்லா வளரும்னு பாத்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமா இருக்கிற இடத்துல நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தண்ணியை வந்து நீங்க சப்போஸ் அப்படி வேலை பண்றீங்க அப்படின்னா கூட நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா காலெல்லாம் வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முகத்துக்கு போடுற பவுடர் ஜஸ்ட் வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாம வந்து பாத்துக்கோங்க, சரிங்களா? தண்ணியிலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி வரும், சரிங்களா? ஸோ செப்பல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே மஞ்சள் தூள் இல்ல அந்த வேப்பிலன்னு சொல்லுவாங்க, அந்த வேப்பிலையும் மஞ்சள் தூளையும் வந்து நல்லா அரைச்சிட்டு அதை காலில் போட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல குணம் கிடைக்கும். சப்போஸ் அப்படியும் இல்லைன்னா ஹோமியோபதி வந்து வாங்க, ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே, நன்றி மங்களி நினைப்புக்கு. டாக்டர், இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆஸ்மா வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் இப்போ ஏன் வருதுங்கிற காரணமும் சொல்லிட்டீங்க. இதுல இருந்து தவிர்க்கவும் முடியாது, இந்த சூழ்நிலையில தான் வாழ்ந்தாங்க. அப்போ நம்ம எப்படி நம்ம வாழ பழகணும், என்னென்ன மருந்து மாத்திரைகள் எடுக்கணும், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பா வந்து கொஞ்சம் டயட்ல வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகம் பண்ற மாதிரி வந்து எடுத்துக்கணும். எஸ்பெஷலி வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணணும், அந்த இம்யூனிட்டி வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அதாவது விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிற பழங்கள் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். ஆனா ஒரு சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க சாத்துக்குடி ஆரஞ்சு சாப்பிட்டா ஒத்துக்கல, அது சாப்பிட்டாலே சளி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ ஒத்துக்குதோ, ஈவன் வந்து நல்ல சம்மர்ல நல்ல வெயில் இருக்கிற சமயத்துல ஃப்ரிட்ஜில் வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிடாம, ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம டயட் பத்தி பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. திவ்யா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஆவடி. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க திவ்யா. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க திவ்யா. டாக்டர் கிட்ட. சொல்லுங்க சொல்லுங்க மேடம், எனக்கு ஏஜ் வந்து 22. ஓகே. பாத்தீங்கன்னா ஒரு 4 months முன்னாடி வந்துட்டு மோஷன் போற இடத்துல ஒரு கொப்பளம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணா அது ஃபைல்ஸ்லாம் கிடையாது, அது ஹீட்னால வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பிளட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க, அது 650. அது சரியா அதை போட்டதுக்கு அப்புறம் பிளட் வரல. ஆனா அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியா அப்படியே இருக்கு, ஃப்ரீயா மோஷன் போக முடியல. ஆனா அது ஃபைல்ஸும் இல்ல அப்படின்றாங்க. இல்ல, அது வந்து உங்களுக்கு பெரியான லாப்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான கட்டி வகையை சேர்ந்ததுதான், பாயில்ல சேர்ந்ததுதான், சரிங்களா?
ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப காமனா வரக்கூடியதான். ஏன்னா வந்து நம்ம அந்த இடத்துல ரொம்ப கான்ஸ்டன்டா உட்காந்துட்டே இருக்கிறதுனால ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி கட்டிகள் வந்து கண்டிப்பா வரும். அது வந்து ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா அது ஒழுங்கா குணப்படுத்தல அப்படின்னா திரும்ப திரும்ப அதே சேம் பிளேஸ்லயே வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல முன்னாடி ஆரம்பத்துல வந்ததோ எய்தர் வந்து அதே இடத்துல வந்துட்டு இருக்கும், அப்படின்னா அதை சுத்தி அந்த ஏரியாலே வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஹோமியோபதி மருந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க. மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்ம ஃபுல்லா பெர்மனண்டாவே அதுக்கப்புறம் வராம இருக்கிற மாதிரி மருந்து மாத்திரை பார்த்துக்கலாம். சரிங்களா? அது மோஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா போகணும். நல்லா வந்து தண்ணி நிறைய குடிங்க. நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா மோஷன் ரொம்ப டைட்டா போயிட்டே இருக்கீங்கன்னா கூட அந்த கட்டி வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரிங்களா? ஓகே, நன்றி மங்களி. நிறைய பேருக்கு இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல இருக்கீங்க. நலம் காக்க நிகழ்ச்சி, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும் டாக்டர்கிட்ட? ஹலோ. ஓகே, நம்ம டயட் பத்தி பேசிட்டு இருந்தோம். விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொன்னீங்க, வேற என்னெல்லாம்? விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு ஒத்துக்கிறது அப்படின்னா, ஏன்னா ஒரு சில பேஷண்ட்லாம் வந்து நிறைய வந்து ஒத்துக்கலன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒத்துக்கிறது ஒரு சிலர் வந்து இது வந்து சாப்பிட்டாலே வந்து ஒத்துக்காது, அவங்க வந்து அவங்க பரம்பரை யாரோ சொல்லியிருப்பாங்க, இல்லை பக்கத்தில் இருக்க யாரோ சொல்றாங்க இது சாப்பிட்டா தண்ணி ஃப்ரூட்டு, இது வந்து சாப்பிட்டா வந்து ஒத்துக்காதுன்னு அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில கூட வந்து ஒரு சிலர் ஒத்துக்கிட்டாலுமே எடுக்காம இருப்பாங்க. அது சாப்பிட்டா வந்துருமோ அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா வந்து கொஞ்சம் பச்சை காய்கறிகள்லாம் வந்து கட்டாயம் சாப்பிடணும். நல்லா கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும். பழங்கள் எஸ்பெஷலி நான் சொன்ன இந்த பழங்கள் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டிங் வந்து இல்லாம பார்த்துக்கணும். மெயினா வந்து ரொம்ப டஸ்ட் நிறைய இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் டஸ்டிங் பண்றா கூட ஏதாவது மஃப்ளர் மாதிரி ஏதாவது கட்டிக்கிட்டு நல்லா நோஸ்லாம் கவர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும். வெளில போறோம், கண்டிப்பா டஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. சப்போஸ் வெளில போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாவது இது போட்டுட்டு தான் வந்து கவர் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கணும். வீட்டில் நான் சொன்ன மாதிரி பெட் அனிமல் வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியா செப்பரேட் ஒரு இது வந்து வச்சிடணும். நமக்கு நம்ம கூடவே உள்ள பெட்ரூம்லயே நம்ம இதுலயே சுத்திட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதோட முடிகள் வந்து கீழே கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீனா பார்த்துக்கணும். எஸ்பெஷலி குழந்தை இருக்காங்க, நிறைய இந்த மாதிரி அலர்ஜி வந்து டெண்டன்சி ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பா வளர்க்காம இருக்கிறது என்ன பொறுத்த நல்லதுதான். ஓகே, ஆனா நிறைய பேர் டாக்டர் இப்ப ஹெட் பாத் பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனை வருது, அப்ப ஹெட் பாத்தே பண்ணக்கூடாது. நம்ம இதை பத்தி விளக்கங்கள் பேசலாம். ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம், பெப்பர் டிவியின் நலம் காக்க, பேர் சொல்லுங்க. சங்கரங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஆர்னை. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். இந்த சளி வந்து அதாவது வந்து 24 மணி நேரத்துல ஒரு 3 தடவை இரும்பி பயங்கரமா சளி வருது மேடம். ஒண்ணுமே பண்ண முடியல. எத்தனை டாக்டர் பார்த்தாச்சு, ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இந்த நாளானா ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இரும்புற வேலைதான் சரியா இருக்குதுங்க. புகைப்பிடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? பீடி, சிகரெட்டு, தண்ணி அடி எதுவுமே இல்லை மேடம். ஏதாவது ஒரு பழக்கம் வச்சுக்கலான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பண்ணுங்க. எல்லாம் சொல்றாங்க குடிச்சா சரியா போடும்பா அப்படி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து சும்மா அவங்க சொல்லி விடுவாங்க குடிச்சா சரியா போகும், அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் சாப்பாடுனா கொஞ்சம் சத்தானதா எடுத்துக்கோங்க. ஹோம்மேக்கருக்கு நேர்ல வந்து பாருங்க, சளி வந்து கண்டிப்பா வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அது வந்து எதனால முதல்ல வருதுன்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். உள்ளுக்குள்ள ஆஸ்துமா இருக்கா, இல்ல பிராங்கைட்டிஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, இல்ல எம்ஃபைசிமான்னு சொல்லுவாங்க சார், நிறைய ரீசன் வந்து இருக்கு அந்த சளி இருமல் வர்றதுக்கு. ஸோ எந்த காரணத்தினால வருதுன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை எடுக்கும்போது படிப்படியா உங்களுக்கு நல்லா குணம் கிடைக்கும். சரிங்களா? மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை குடிக்கலாம் செய்யாதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் உங்களுக்கு. ஓகே, நன்றி. அவங்களின் அனுப்புகள். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மத்த நோய்களுக்கு சில பேருக்கு அறிகுறிகளே தெரியாது, அறிகுறிகள் பெருசா தெரியும் போது போவாங்க. ஆனா இந்த சைனஸ், இந்த அலர்ஜிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமே அறிகுறிகள் தெரியும், ஆனா இதை வந்து as usual தானேன்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு நீங்க டாக்டர் நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா தும்மல்ங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமானது. இப்போ வந்து இந்த ஒரு ரூம்குள்ள ஒரு பேஷண்ட் வந்து என்டர் ஆகுறாங்க அப்படின்னா நார்மலாவே இப்ப நம்மளே கூட ஒரு ரூம்ல டஸ்ட் இருக்கிற ரூம்ல போறோம் அப்படின்னா ஒரு 2-3 தும்மல் வர்றது நார்மல் தான். ஏன்னா வந்து நம்ம உள்ளுக்குள்ள நம்ம இன்ஹேல் பண்ண நம்ம சுவாச டஸ்ட் வந்து நம்ம தும்மும் போது தான் வந்து வெளில வந்து விழுறது. சரிங்களா? சோ அதுவே வந்து ரொம்ப கண்டினியூஸா போறதுதான் வந்து நம்ம வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அலர்ஜின்ற மாதிரி சொல்றோம். சோ அதனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கு, ரொம்ப ரன்னிங் நோஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருக்கு, கோல்டு அடிக்கடி பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் டாக்டரை வந்து பார்க்கலாம். ஒரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பௌசியா பானு புதுக்கோட்ல இருந்து போன் பண்றேன் மேடம். ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஓகேங்க மேடம். சொல்லுங்க பௌசியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, என்ன தொந்தரவு, என்ன பண்றது? எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்கு மேடம். ஓகே, எத்தனை வருஷமா இருக்குமா?
எனக்கு 2 வருஷமா இருக்கு மேடம். அம்மாவுக்கு இருக்கு. சொல்லுங்க. அம்மாக்குள்ளது எனக்கு இருக்கு. ஆனா அது வந்து மாத்திரை சாப்பிடுறேன் விடுறேன், அப்புறம் திரும்ப வருது. மாத்திரை சாப்பிடுது திரும்ப நல்லா இருக்கு, அப்புறம் வருது மேடம். என்ன மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்கம்மா? மாத்திரை நிறைய கொடுத்துருக்காங்க மேடம், அது பேர் தெரியல. இன்ஹேலர் பஃப் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்களா? என்னங்க மேடம்? ஏதாவது பஃப் மாதிரி அடிக்கிறது, மூச்சுக்கு அடிக்கிறது அப்படி ஏதாவது யூஸ் பண்றீங்களா? இல்ல அதெல்லாம் இல்லைங்க மேடம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க மேடம். சரி, ஓகே. நீங்க ஹோமியோபதியில ஆஸ்துமா மாதிரி தான் சொல்றீங்க. ஏன்னா அம்மாக்கும் இருக்குன்றதால கண்டிப்பா உங்களுக்கும் ஆஸ்துமா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நேர்ல வந்து பாருங்கம்மா. ஆஸ்துமா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்னம்மா சொல்லுங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மேடம், ஆனா அதெல்லாம் எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா அது வந்து சளி பிடிச்சிச்சுன்னா லைட்டா பிளட் வருதுங்க மேடம், அது பார்த்தோன்னே பயமா இருக்கு. இருமல் ஏதாவது இருக்கா? ரொம்ப இருமல், ஆனா இருமல் ஜாஸ்தியா இருக்கு, தொண்டை வலிக்குதுங்க மேடம். அதான் இருமி கொஞ்சம் சளி வர்றது நேச்சர் தான். நீங்க சரி நார்மல் தான் அது. ரொம்ப நம்ம இருமும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ரத்த குழாய் மைன்யூட்டா குட்டி குட்டியா இருக்கிற ரத்த குழாய் வந்து கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப சளியில லைட்டா பிளட் வருதுன்னா அப்படி நார்மல் தான். ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கு, இல்ல கண்டினியூஸா இந்த மாதிரி ரத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து மருத்துவரை வந்து பார்க்கணும். ஏன்னா ரத்தம் வருதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. சோ அதுக்கேத்த மாதிரி எதனால அப்படி வருதுன்றது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கணும். போட்டப்ப அவங்க சொல்றாங்க நுரையீரல்ல புண்ணு இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க. அதுதான் அந்த அந்த என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்ம படிப்படியா குணம் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ ஹோமியோ கேர்ல நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஹோமியோபதியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு நேர்ல வந்து பாருங்க மேடம். சளி ஓவரா பிடிச்சா பிளட் வருதுங்க மேடம். அதுதான் அது என்னன்றது வந்து கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் வந்து டயக்னோசிஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன தொந்தரவுனால உங்களுக்கு ரத்தம் வருதுன்றத வந்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் மருந்து மாத்திரை ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா? நேர்ல வாங்க. ஓகே, நன்றிமா உங்களுடைய நிலைப்புக்கு. ஹோமியோ கேர்ல இந்த ஹோமியோபதி மெடிசின்ஸ் இதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்குது, 100% சக்சஸ் கொடுக்குதாங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. கவிதா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல மேடம். ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. மேடம் டாக்டர் மேடம் சொல்லுங்கம்மா சொல்லுங்க. மேடம் எனக்கு 43 இயர்ஸ் ஆகுது. ஓகே சார் சொல்லுங்க. அது செஸ்ட்ல வந்து சின்ன கட்டி இருக்குங்கறாங்க. என்னம்மா? டிவி பார்க்காம பேசுங்க, வால்யூம் குறைச்சிடுங்க. கட்டி இருக்கு மேடம். அது ஏதோ ஆபரேட் பண்ணணுமா இல்ல சாதாரணமா டேப்லெட்ல கரெக்ட்லாமா? இல்ல எந்த இடத்துல கட்டி இருக்கு, என்ன கட்டின்னு சொன்னாங்க உங்களுக்கு? ரைட் சைடு 9 o'clock பொசிஷன் போட்டிருக்கு. என்ன கட்டின்னு சொன்னாங்க? ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? சும்மா சின்ன இருக்குன்னு சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு. ரிப்போர்ட்லாம் வச்சிருக்கீங்களா சார் கையில? என்ன மேடம்? ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா வீட்ல? நீங்க நேர்ல வந்து பாருங்க சார். ஏன்னா கட்டியில வந்து நம்ம சாதாரண கட்டி இருக்கு, ஈவன் வந்து கேன்சர் வகையான கட்டி வரை கூட இருக்கு. ஸோ அதனால கட்டினோன்னு எடுத்தவொடனே நம்ம சர்ஜரி தான் பண்ணணும். அது நேர்ல பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ என்ன கட்டின்றது உங்களுக்கும் கிளியரா சொல்ல தெரியல. ஸோ ரிப்போர்ட்ஸ் எதெல்லாம் வீட்டில் வச்சிருக்கீங்களோ அதை நேர்ல கொண்டு வந்து பாருங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து மருந்துல கரைக்கக்கூடிய கட்டியா இல்லை வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா? ஸோ அது டாக்டர் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நேர்ல வந்து பாருங்க சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம இந்த ஹோமியோபதியோட சிகிச்சை முறைகள் பத்தி பார்த்தோம். அலர்ஜிக்கு ஆஸ்மாக்கு எப்படி 100% ரிசல்ட் கொடுக்குறாங்களா? இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் ரேவதி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மேம் திருப்பதி பேசுறோம் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்க ரேவதி. ஹலோ டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப நாளா அந்த வீசிங் பிரச்சனை இருந்தது டாக்டர். வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு இருக்கேன். மந்த்லி எவ்ரி மந்த் போயிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஆனா அடிக்கடி அப்பயே சளி பிடிச்சிக்குது மேம். அது சளினாலதான் அந்த வீசிங்கே மெயினா வருது மேம். டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? டஸ்ட் பிரச்சனை இருக்குது மேம். அதுதான், அந்த அலர்ஜின்ற விஷயம் வந்து ஃபுல்லா உங்களுக்கு சரியாகல. நீங்க மாத்திரை எடுக்கிற நேரம் உங்களுக்கு பிடிக்கிற சளி மட்டும் தான் குணமாவதே தவிர அந்த அலர்ஜின்ற ஒரு டெண்டன்சி, ஒரு நேச்சர் வந்து உள்ளுக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை சரி பண்ணும் போது தான் நமக்கு படிப்படியா வர்றது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஃபுல்லாவே நார்மலா கம்ப்ளீட்டா சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹோமியோபதி வந்து பாருங்க. சரிங்களா? சரிங்கம்மா. ஓகே ஓகே, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து ஒரு நேயர் பார்த்து நம்ம பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் நந்தினி. நந்தினிமா, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஆமாங்க. சொல்லுங்க நந்தினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்.
சொல்லுங்க, என்ன பிரச்சனை, என்னாச்சு? முதுகெல்லாம் வந்து கொப்பளம் கொப்பளமா இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஆனா டாக்டர் கிட்ட போனா பாக்குறாங்க, உடனே அப்புறம் மாத்திரை கொடுக்குறாங்க, ஒன்னும் சரியாக மாட்டேங்குது. முகத்துல பிம்பிள் மாதிரி ஏதாவது இருக்கா, பரு ஏதாவது இருக்கா? இருக்குங்க. நெஞ்சில எல்லாம் இங்கெல்லாம் கூட பருக்கள் இருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கருப்பு கருப்பா இருக்கு. அது வந்து முகத்துல இருக்கிற பரு தான் வந்து உங்களுக்கு முதுகுலயும் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த பருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. மெடிசன்ஸ் எடுக்கும் போது அந்த முதுகுல இருக்கிற பரு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம நினைக்கிற மாதிரி பருனா வந்து வெறுமனே முகத்துல மட்டும்தான் வரும்னு கிடையாது. உங்களுக்கு முதுகுல, செஸ்ட்ல எல்லா இடத்துலயுமே வரலாம். ஸோ நீங்க சொல்றது பார்த்தா பருக்கள் பிம்பிள் மாதிரி தான் இருக்கு. மெடிசன்ஸ் எடுங்க. கோயம்புத்தூர்லயே உங்களுக்கு ஹோமியோ கேர் வந்து இருக்கு. ஸோ அங்கே போய் நேரில் பாருங்க, டாக்டர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. சரிங்களா? மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நன்றிம்மா. உங்களுக்கு இப்போ ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட் நிச்சயமா கிடையாது. பட் இது எல்லாத்துக்குமே ஒத்து வருமா டாக்டர்? கண்டிப்பா எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். எல்லாரும் எந்த வயதினரும் வந்து ரொம்ப காமனா பொருந்தக்கூடியதுதான். இது வந்து ஈவன் வந்து பிரெக்னன்சி டைம்ல இப்ப வந்து பால் கொடுக்குறாங்க, இது வந்து மற்ற சிஸ்டம்ல வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. ஆனா ஹோமியோபதி வந்து அந்த டைம்ல வந்து எடுத்துக்கலாம். சைடு எஃபெக்ட் கிடையாது. ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க ஐயா. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஜெயக்குமார். மேடம், நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சொல்லுங்க. இது வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகே சார், எத்தனை வருஷமா இருக்கு? அது இப்ப பசங்களுக்கு இப்பதான் பக்கமா இருந்து இருந்திருக்கு. ஒரு 4-5 வருஷமா இருக்குங்க. ஓகே சார். அதாவது அவங்க சிகிச்சை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். எங்க எடுத்துட்டு இருக்கீங்க? திருச்சியிலே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கோம் மேடம். சொல்லுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டிட்டோம்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வருதுங்க. கொஞ்சம் தொடர்ச்சியா எடுக்கணும் சார். சரிங்களா? ஹோமியோபதியா கூட வரீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்ததுமே ஒரு 1 month 2 monthலயே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? கொஞ்சம் தொடர்ச்சியா வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா அதிகமாக வரைக்கும் கண்டிப்பா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ டாக்டர் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் தொடர்ச்சியா மருந்து மாத்திரை எடுக்கணும். ஹோமியோபதி மெடிசனை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை வருஷம் எடுத்தாலும் மருந்துல வந்து எந்த விதமான பக்க விளைவு எதுவுமே கிடையாது. அதனால பயப்பட வேண்டாம். என்னடா ரொம்ப நாள் எடுக்க சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. மருந்து வந்து எவ்வளவு நாள் எடுத்தாலும் இதுல வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. ஸோ டாக்டர் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் தொடர்ச்சியா கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது சார். சரிங்களா? ஏன்னா ஆஸ்துமா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வித்தின் 6 month 1 yearல வந்து கண்டிப்பா சரி பண்ண முடியாது. கொஞ்சம் தொடர்ச்சியா மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே, நன்றி மொழி நலத்துக்கு. இந்த ஹோமியோபதி மருந்துல எடுக்கும்போது பத்தியம் உணவு கட்டுப்பாடு ஏதாவது இருக்குதா? இல்ல, இதுல வந்து ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. பத்தியம்ன்றது எதுவுமே கிடையாது. ஆனா இந்த அலர்ஜி ஆஸ்துமா கேசஸ்ல வந்து அவங்களுக்கு எது ஒத்துக்கலன்னு ஃபீல் பண்றாங்களோ, சரிங்களா, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். மற்ற விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் பூஜா. பூஜாமா, எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க பூஜா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, என்ன தொந்தரவு, என்ன பிரச்சனை? எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. மூஞ்சி ஃபுல்லா வெள்ளை வெள்ளையா இருக்கு. வெள்ளை வெள்ளையா, ஃபேஸ் ஃபுல்லா வெள்ளை வெள்ளையா இருக்கு. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுல ஒயிட் கலர்ல வெள்ளை வெள்ளையா, ஃபேஸ் வந்து வெள்ளை வெள்ளை வெள்ளையா இருக்கு. ஏனே தெரியல. அரிப்பு இருக்கா ஏதாவது உங்களுக்கு? அரிப்பெல்லாம் இல்ல. பொடுகு ஏதாவது இருக்கா தலையில? தலையில பொடுகெல்லாம் இல்ல. என்னன்னே தெரியல, திடீர்னு ஒயிட் கலர்ல மூஞ்சி ஃபுல்லாவே வந்திருக்கு. எவ்வளவு நாளா தெரியுது உங்களுக்கு? எத்தனை நாளாவா? இப்போ ஒரு 2-3 மாசமா தான் இருக்கு. சரி, இதுக்கு ஏதாவது மருத்துவம் ஏதாவது பாத்தீங்களா? இல்ல இல்ல, ரொம்ப அதிகமா இருந்தனாலதான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணோம். இல்ல, நேர்ல வந்து பாருங்கம்மா. ஏன்னா வந்து தோல் நோய் தான் உங்களுக்கு சொல்றீங்க. தோல்ல தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நேரில் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு வெள்ளை வெள்ளையாக இருக்குன்றீங்க, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ நேரில் பார்த்தா தான் அது என்ன பிரச்சனைன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ நேரில் வந்து பாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வகையான தோல்வியாதியை பொறுத்து இருக்கும், ஹோமியோபதியில் வந்து நல்லா சரி பண்ண முடியும். சரிங்களா? சோரியாசிஸ் வரைக்குமே வந்து ஹோமியோபதியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது வந்து மேபி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ நேரில் வந்து பாருங்கள். வந்து பார்க்கும்போது டாக்டர் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ மருந்து மாத்திரை வந்து தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க.
அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை எடுக்கும்போது ஃபுல்லா வந்து குணமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. சரிங்களா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. வனஜா. வனஜாமா, எங்க இருந்து பேசுறீங்க? கன்னியாகுமரி. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க வனஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவு சொல்லுங்க. காலையில எலும்புன உடனே தும்மல் வரும். ஆமா, தும்மல் வரும். அதை தொடர்ந்தா ஒரு டபல்ல புடிச்சு எடுத்துடலாம், அப்படி மூக்கு வந்துட்டே இருக்கும், எண்ணியா வந்துட்டே இருக்கும். அதுக்கு பிறகு பேப்பர்ல தான் ஒரு ஆட் பார்த்து நாங்க ஹோமியோபதி மருந்து தான் எடுக்கணும். எங்க எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? பேப்பர்ல பார்த்து நாங்க இங்க டேனியல் ஹோமியோ கிளினிக்ல தான் மருந்து எடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ 2 மாசமா எடுக்கணும். அந்த மாத்திரை போட்ட பிறகு எங்களுக்கு பரவாயில்ல. ஆனா அதுல போட்டுருக்கு வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. அது எடுக்காம சமையலும் இல்ல, குழந்தைகளும் இருக்கனால வேலை பார்த்து சாப்பிடணும். கொஞ்சம் இந்த கண்ட்ரோல்ல இருக்கு. இத நாங்க தொடர்ந்து சாப்பிடலாமா? 4 மாசம் சாப்பிட சொல்லிருக்காங்க. இல்லம்மா, தொடர்ச்சியா கொஞ்சம் எடுத்துக்கணுமா. வெங்காயம் வந்து பூண்டு வந்து ரொம்ப அதிகமா சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து அந்த ஸ்பைசஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மருந்து வந்து ஒரு சில டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா ஹோம்மேக்கர்ல அந்த மாதிரி கூட எதுவும் பத்தியெல்லாம் கிடையாது. நீங்க அங்க எடுக்கிறீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொடர்ச்சியா எடுத்துட்டே வாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒத்துக்காது. ஏன்னா வெங்காயம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமா சாப்பிட்டாங்க அப்படின்னா வீசிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கூட டாக்டர் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதை வந்து கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கிறது நல்லதுதான். சரிங்களா? சப்போஸ் ஹோம்மேக்கர் வரும்னாலும் நேரில் வந்து பாருங்க. மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். எங்க எடுத்தாலும் கொஞ்சம் தொடர்ச்சியா மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கணும். சரிங்களாமா? எதனால எங்களுக்கு இப்ப காலையில எலும்புனோட தும்மல் வருது? அதுதான் உங்களுக்கு அலர்ஜி இருக்குமா? அலர்ஜி அந்த ஓவாமைன்றது இருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அந்த மூக்குல தண்ணி வடிகிறது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அலர்ஜியை வந்து உங்களுக்கு ஃபுல்லா குணப்படுத்தணுமா. அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்கு அந்த நாசி அடச்சது போலே இருக்கு எப்பவும். அதுதான் அந்த அலர்ஜினாலதான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அலர்ஜியை வந்து சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகேமா, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரி கிளைமேட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது? ஏன்னா சம்மர்லயுமே இது பிரச்சனை வருது, விண்டர்லயும் வருது. அப்ப எப்படி நம்ம என்ன மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுது? நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா விண்டர்ல தான் வந்து எல்லா சீசன் வந்து எல்லா விதமான ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி வந்து அதிகமாகுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஈவன் வந்து விண்டரை விட விண்டர் ஓகே, அல்டிமேட்டா அதுல வந்து பிரச்சனைகள் அதிகமாகும். ஆனா விண்டரை விட சம்மர்ல தான் அந்த டஸ்ட் அலர்ஜி எஸ்பெஷலி. ஏன்னா விண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா டஸ்ட் இருக்கும், உங்களுக்கு எதுவுமே வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். நமக்கு வந்து டஸ்ட் வந்து ரோட்ல கூட இருந்தாலுமே அது எல்லாமே போயிட்டு அந்த ஈரப்பதத்துக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டு செட்டில் ஆகி தான் இருக்கும். ஆனா சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாமே மேல கிளற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து அந்த போலன்ஸ் அந்த டஸ்ட்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ டஸ்ட் அலர்ஜிக்காரங்களுக்கு வந்து சம்மர்ல தான் ரொம்ப அதிகமா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஓகே, அப்ப நம்ம சம்மருக்கு எக்ஸ்போஸ் ஆறது கம்மி பண்ணணும்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பா அது வந்து தற்காப்புக்காக அந்த மாஸ்க் வந்து வேர் பண்ணிட்டு தான் போகணும். சோ கொஞ்சம் வந்து ரொம்ப சில்லுன்னு எடுக்க கூடாது. இப்ப அலர்ஜி சில்லுன்னு எடுக்க வேண்டாம். எல்லாமே வந்து நமக்கு நார்மல் டெம்பரேச்சர், நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதுவுமே எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெயில எல்லாம் போயிட்டு வருவாங்க, ரொம்ப நல்லா அடிக்கிற வெயில்ல போயிட்டு வந்து உடனே ஃப்ரிட்ஜ் திறந்து எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வேரி ஆகும். நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்துட்டு உடனே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரும்போது டக்குன்னு சளி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வெளில எங்காவது போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நமக்கு நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தாராளமா தண்ணி எடுத்துக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நலம் காக்க நிகழ்ச்சி. என்னோட பேர் வந்து சுஜி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? ரெடில்ஸ்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேம் இந்த மேனுக்கு வந்து 3 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா. ஆனா அவருக்கு வந்து 6 மந்த்ல இருந்து ஒரே சளி என்று மருந்து எடுத்துக்கொண்டே இருப்பேன். ஓகே. மந்த்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் சிரப் வேண்டுவேன். ஓகே. ஆனா டாக்டர் வந்து இந்த டிமினிக் சிரப் கொடுத்த உடனே அது ஸ்டஃபினோஸ் ரன்னிங் நோஸ் நின்றுது. சேர்ந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றாருல ரொம்ப லீனா இருக்கவும் நோவோ மேக்ஸ் சிரப் ட்ரை சிரப்னு ஒன்று கொடுப்பாரு. அதை வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்த உடனே சரியாயிரும். சேர்ந்து பாத்தீங்கன்னா சளி, ஆனா எங்கட அம்மாவுக்கு வீசிங் இருக்கு. அது பயமா இருக்கு. அதனால அவருக்கு ஆமாம்மா, கண்டிப்பா வந்து இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. அம்மாக்கும் இருக்குன்றதுனால அவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஹோமியோபதி மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. மெடிசன்ஸ் எடுங்க, கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா?
அது எடுத்தா வந்து அது ஏதாச்சும் சாப்பாடுகள் வந்து எதுவும் கண்ட்ரோலிங் இருக்காங்க? அதெல்லாம் எதுவுமே கண்ட்ரோல் எதுவும் கிடையாது, பத்தியம் எதுவும் கிடையாதுமா. ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பத்தியம் எதுவும் கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து ஒத்துக்காத விஷயங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கணும். இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒத்துக்கல, கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா ஒத்துக்கல அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்ச நாளைக்கு வந்து தவிர்த்துருங்க. மற்றபடி ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹோமியோபதியில வந்து பத்தியம் எதுவும் கிடையாது. நன்றி உங்களை நிலைப்பது. இப்ப குழந்தைகளுக்கும் சில பேருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம குழந்தைகளுக்கும் இந்த ஹோமியோபதி மருந்துகள் என்ன மாதிரி டிஃப்ரெண்டா கொடுக்குறீங்களா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறீங்களா? இல்ல, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸ். இப்போ குழந்தைகளுக்கு வந்து எதுவும் சொல்ல தெரியாது, அம்மா வந்து சொல்றதை பொறுத்து தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு இருக்கிற சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அது எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் பண்றதா மெடிசன் வந்து கொடுக்கறது. மெடிசன்ஸ் எடுக்கும்போது எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாக படிப்படியாக சிம்டம்ஸ் குறைய உடனே இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. நந்தினி மேம். எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க நந்தினி. காதுல வந்து கொப்பளமா இருக்குங்க மேம். ஓகேம்மா. அது வந்து காது ஒரு சைடு அடைச்ச மாதிரியே இருக்கு. போய் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அது சரியாக மாட்டேங்குது. சொல்லுங்க. என்ன டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. என்ன பண்றது? என்னம்மா? அதுக்கு மெடிசன் சொட்நீர் மாதிரி கொடுத்தாங்க மேம், அதுக்கு ஊத்தணும். காதுல ஏதாவது சவுண்ட் ஏதாவது கேட்கறது, இல்ல சீழ் வடிகிறது, தண்ணி வடிகிறது அப்படி ஏதாவது இருக்காமா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? தொண்டை வந்து ரொம்ப கரகரன்னு இருக்கிறது அப்படி ஏதாவது தெரியுதா? அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. மருந்து மாத்திரை எடுங்க. ஹோமியோபதி எடுக்கிறச்சு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? காதுல வந்து மேபி வந்து அழுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சேர்ந்து இருக்குன்னா கூட ஒரு மாதிரி அடைப்பா இருக்கிற மாதிரி தெரியும். இல்லைன்னா இன்ஃபெக்ஷன், சாதாரண இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா கூட அந்த மாதிரி இருக்கும். மருந்து மாத்திரை தொடர்ந்து எடுங்க. வெளில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா காதுல வந்து காட்டன் வச்சுட்டு போவாங்க. எஸ்பெஷலி வந்து சில்லுன்னு வந்து பனியிலாம் வெளில போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து காதுல 2 பக்கமும் வந்து பஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போறது நல்லது. சரிங்களா? நன்றிமா. உங்களை நிலைப்புக்கு இன்னொன்னே கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு அஞ்சலி. எங்க இருந்து பேசுறீங்க அஞ்சலிமா? மதுரை மாவட்டம். டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க அஞ்சலி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். சொல்லுங்க. என் பாப்பாவுக்கு 2 years ஆகுங்க மேடம். ஓகேம்மா. பாப்பா வந்து ரொம்ப லீனாவே இருக்கா. அவரோட பர்த் வெயிட் வந்து 3 kg மேடம். ஓகேம்மா. இப்ப பாப்பா இந்த மார்ச் வந்தாதான் 2 வயசு கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எவ்வளவு வெயிட் இருக்காங்க? பாப்பா 11.5 இருக்கா மேடம். கம்மியா தான் இருக்காங்க. சரி, நல்லா சாப்பிடுறாங்களா? ஐயோ, சுத்தமா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க மேடம். என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்தா அவ நல்லா வெயிட் போடுவா மேடம்? எவ்வளவு வெயிட் இருக்கணும் மேடம் ஃபர்ஸ்ட்? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 வருஷ குழந்தை அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 16 கிலோ வந்து கண்டிப்பா இருக்கணுமா. சரிங்களா? ஆமா, 10-11னா வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு வயசுக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வந்து இணை உணவு நிறைய கொடுங்க. பால் வந்து கொடுத்துட்டு வாங்க. பால் வந்து கட்டாயம் கொடுக்கணும். அதே மாதிரி முட்டையோட வெள்ளைக்கரு வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா அதை வந்து கொடுங்க. கொஞ்சம் வந்து பருப்பு சாதத்துல நெய் போட்டு கொடுங்க. ஏன்னா நெய்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கறச்ச வெயிட் வந்து நல்லா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா. எடுத்ததுமே வந்து நிறைய கொடுத்துலாம் டெஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சமா வந்து கொடுத்து பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ணலை, நல்லா ஜீரணம் ஆகுது, ஒத்துக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உணவுல ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நெய், வெண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுக்கும்போது குழந்தைக்கு நல்லாவே வெயிட் போட ஆரம்பிச்சிடும். நிறைய பருப்பு, புரோட்டீன்ஸ் நிறைய கொடுங்க. பழங்கள்லாம் நல்லா பழக்கப்படுத்துங்க. சரிங்களா? சரிங்க மேடம். பட்டர் வந்து சாப்பாட்டுலயே கலந்து கொடுத்துடலாங்களா மேடம்? கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து தோசையில கொடுக்கலாம், இட்லியில எதுனாலும் வந்து கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா கொடுத்து பாருங்க. ஈவன் வந்து நம்ம ஒத்துக்கலாம் கூட அதோட அப்படியே நிறுத்திடலாம். சப்போஸ் வந்து ஏதாவது மந்தமா இருக்கு, இல்ல சளி ஏதாவது பிடிக்குது அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால இனிஷியலா கொஞ்சமா கொடுத்து பாருங்க. பாப்பாக்கு ஒத்துக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். சரிங்களா? டயட்ல ஓகே மேடம். இல்ல இந்த மாதிரி டானிக் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாங்களா? நீங்க நேர்ல கூட்டு வாங்க. ஏன்னா வெயிட் போடல அப்படின்னாலுமே வந்து அதுக்கு மெடிசின்ஸ் நல்லா இருக்கு. ஹோமியோபதியில டானிக் எல்லாம் கூட கொடுப்பாங்க. மெடிசின்ஸ் எடுக்கும்போது குழந்தைக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட சேர்த்து நீங்க நான் சொன்ன இந்த மாதிரி உணவுகள் வகைகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, நன்றி உங்களுக்கு நேரத்துக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நிச்சயமா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயங்களை ஆரோக்கியமான தகவலா கொடுத்தீங்க. நன்றி. இன்றைய நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த உங்களுக்கு.
என்ன நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. அலர்ஜி, சைனஸ், ஆஸ்மா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி சிகிச்சை பெறலாம், அதுவும் ஹோமியோபதி மருந்து எப்படி உங்களுக்கு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதுங்கிறத அழகா விளக்குனாங்க டாக்டர் அஸ்வினி அவர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.